மக்களே, இன்னைக்கு விஜேஎஸ் எபிசோட்ல தரமான ஒரு கைத்தட்டல் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு ஆங்கிள் இவங்களுக்கு வந்து அந்த வீடே ஒரு மாதிரி அதிர்ந்து போயிடும், காலி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா வேற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்புறம் லைவ்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது என்னன்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் பண்றேங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக எப்பவுமே வீக்கெண்ட்னா அந்த கைத்தட்டலுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அந்த கைத்தட்டல் மூலியமா பல விஷயங்கள் மாறும் வீட்டுக்குள்ளேயே. எக்ஸாம்பிள், போன வாரம் ஒரு பக்கம் கனிக்கு கைத்தட்டல் வந்துச்சு. கனி கைத்தட்டல் வந்த உடனே கனி எந்த பேரை சொல்லி ஒரு கைத்தட்டல் வருதோ பார்வதின்ற பேரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதே ஆட்டு மந்தையா வரிசையா வந்து ஃபாலோ பண்ணி அடி 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 அடின்னு அடிச்சாங்க பார்வதியை. நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அடி அடின்னு அடிச்சாங்க. ஓகே, அது நடந்துச்சு. ஆனா இந்த வாரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது வேற மாதிரி ஒரு இதுவா இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலா இப்போ கேமர்ஸ் இந்த கேமை விளையாடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த கேட்டகரியில வச்சுக்கோங்க. அதுல ஒரு பக்கம் பார்வதி இருக்காங்க. இந்த வாரம் பார்வதி இல்லைன்னா கண்டென்ட் இல்லை அப்படின்றதுல 100% நான் அடிச்சு சொல்றேன், மாற்றுக்கிறதே கிடையாது. பார்வதினா கண்டென்ட். அதனால பார்வதிக்கு இந்த வாரம் ஒரு கைத்தட்டல் மாதிரி ஒரு சம்பவம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், டோட்டல் க்ளோஸ். அந்த டீமே டோட்டல் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா அப்ப என்னன்னா, அப்ப பார்வதி சொன்ன மாதிரி அங்க கன்வே ஆயிருக்கு, நமக்கு எல்லாம் நெகட்டிவ் பேர் ஆயிருக்குன்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளயும் வந்துடும். ஸோ இப்போ ஒரே சைடு கண்டென்ட் போயிட்டு இருந்தா நல்லா இருக்குது. மேக்கர்ஸுக்குமே அது வந்து நாட் கம்ஃபர்டபுள். ஏன்னா அது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அது இதுவா இருக்கும். ஏன்னா இப்ப நான் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சண்டையை கூட வளர விட மாட்டாங்க. நடுவுல சபரி வந்து போதும் 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 நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஒரு சில டைம்ஸ் அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது டே உண்மையா தான் சண்டை போறீங்களா இல்ல பேசி வச்சு போறீங்களான்ற மாதிரி சில நேரங்கள்ல நமக்கே டவுட் வரா மாதிரி தான் சில இடங்கள் இருக்கிறது. ஓகே, அந்த கேட்டகரியில ஸோ இப்போ அந்த குரூப்பை உடைச்சே ஆகணும். அந்த குரூப்பை உடைக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஓகே, எந்த வழி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஒரு குரூப்பை ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி வச்சு செய்யணும். ஆனால் அதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் செய்ய மாட்டாரு. பட் செய்ய வேண்டியதற்கான விஷயங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் விஷயங்கள் இருக்கு. அந்த உப்பு மேட்டர்ல இருந்து நிறைய விஷயங்கள் அந்த சைடு இருக்கு. அதை வச்சு அடின்னு அடிக்கலாம், அடிச்சு அதை கேம் பிளே பண்ணலாம். போன வாட்டி விழா கமிட்டி எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரி இந்த வாரம் இந்த கமிட்டி உடைக்கலாமே. ஆனா அதை அவர் நினைக்கணும். போன வாட்டி அவர் நினைச்சாரு, இந்த வாட்டி அவர் நினைப்பாரா? ஏன்னா அங்க த ஃபேவரட் மெம்பர் இருக்காங்க, த கேங் லீடர் அப்படின்ற கனி இருக்காங்க இல்லையா, அவங்கள உடைக்கிறதுக்கு சேனலுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்றது தான் பாக்குறோம். ஸோ அதை வச்சு உடைக்கலாம், ஆனா அதை உடைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் பாக்குறேன். உடைச்சா நல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, ஆனா உடைச்சு ஆகணும். அவங்க கட்டாயத்துக்கு வேற வழி இல்லை. ஏன்னா ஒரே சைடு கேம் போது, அந்த சைடு உடைச்சாதான் அவங்க அங்க இருக்கவங்களாம் அகெயின்ஸ்டா திரும்புவாங்க, கேம் வேற பேட்டர்னுக்கு போகும். இதே பேட்டர்ன்ல போயிருந்தா நல்லாவும் இருக்காது அப்படின்றதையும் மேக்கர்ஸ் யோசிப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒன்னு இப்படி உடைக்கணும், இல்லைன்னா அவங்க கேங்ல இருக்கிற ஒரு மெம்பரை எலிமினேட் பண்ணி உடைக்கணும். அப்படிதான் பண்ணணும். இதுதான் ஆப்ஷன். அப்போ அவங்க கேங்ல யார் யார் இருக்கா? ஒரு பக்கம் அப்சரா, கெமி, இன்னொரு பக்கம் எஃப்ஜே அண்ட் அரோரா, 4 பேரும் அங்க இருக்காங்க. ஓகே, அதுல வந்து அரோரா உடைச்சாலும் அவங்களுக்கு டேமேஜ் கிடையாது, அப்சரா உடைச்சாலுமே டேமேஜ் கிடையாது. எய்தர் கெமி ஆர் எஃப்ஜே, இவங்க 2 பேர்ல கெமியை உடைச்சாலும் சரியான பாதிப்பு. ஏன்னா அவங்க டீம்ல அந்த டாஸ்க்னு வரும்போது ஒரு லீடு மெம்பரா இருக்கிறது யாருன்னா அது கெமி தான். அந்த லீடு மெம்பரை உடைச்சுன்னா அந்த டீம்ல இருக்கிற ஒரு பல அங்கங்கள் தடுமாறுவாங்க. குறிப்பா உடைஞ்சிருவாங்க. யாருன்னா நம்ம கனியாக்கா உடைஞ்சு காலி ஆயிடுவாங்க. மொதல் விஷயம் கெமியை தூக்குனா. ரெண்டாவது விஷயம் யாரா இருக்கும்னா எஃப்ஜேவும் பல ஆங்கிள் அவரை காப்பாற்று, நீ நல்லவனா இருக்கணும், நாங்க காப்பாற்றணும், நீ எதுவும் கீசாதன்ற மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்கல்ல பல பேரும். அந்த இடத்துல அவரை கட் பண்ணி விட்டாலுமே, அந்த இடத்துல அவரு தூக்குனாலுமே வீட்டுக்குள்ள பெரிய தாக்கங்கள் ஏற்படும். அந்த குரூப் செதையிற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஐ மீன் இது குரூப்பா விளையாடுறது, அது டீமா விளையாடுறது ஓகே, பட் தேர் இஸ் ஏ இண்டிவிஜுவாலிட்டி. அந்த இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, ஒருத்தர் சொல்றாங்க அதை நாங்க கேட்போம், அவங்க ஆணையிட நாங்க ஃபாலோ பண்ண அப்படின்ற ஒரு பேட்டர்ன்லயே போகுது. அந்த பேட்டர்னை உடைச்சே ஆகணும். அதை உடைப்பாருன்னு நம்புவோம். எல்லா வாரமும் இப்படிதான் நம்புறோம். கடைசியில் நமக்கு நாமத்தை போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் இதுவும் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஸோ இதுல இந்த வாரம் திவாகர் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாரா? அவருக்கு ஓட்டு வந்திருக்குது, ஹையஸ்டா ஓட்டு வந்திருக்கு திவாகர் தான். இப்ப திவாகரா சபரியா யார் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறாங்க? யாருக்கு கைத்தட்டல் அதிர போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு அதிரும். ஏன்னா போன வாரமே அதிர்ந்ததுல பாதி பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த வாரம் அதிர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவர் பக்கமே போகக்கூடாதுப்பா, திவாகர் சார் வணக்கம் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்பிடுவாங்க. கம்முன்னு டாட்டா காமிச்சிட்டு ஒவ்வொரு மூலிக்கு போயிட்டு இருப்பாங்க. அவரை சீண்டாம இருக்கிறதே நல்லதுதான். அவரை சீண்டி நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அவரே எவிட் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சீண்டி பெருவாசு ஆக்குனீங்கன்னா உங்க பக்கம் வேலிடே இல்லைன்னா
அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ அதனால அவர் கம்முன்னு கண்டுக்காம விட்டுருங்க. இல்ல சபரியை சேவ் பண்ணுவாங்களான்ற டவுட் இருக்கு. சபரியை சேவ் பண்ணி அவருக்கும் ஒரு மாஸ் இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சபரியை சேவ் பண்ற அளவுக்கு பெருசா என்ன பண்ணாருன்னு யோசிக்கும் போது டாஸ்க் விளையாடினாரு, கிச்சன்ல இருந்தார். மத்தபடி வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? ப்ராப்ளத்துல தடுக்க ட்ரை பண்றாரு. பட் இன்னும் ரியாலிட்டி வெளியே வரலையோ அப்படின்ற ஃபீல் பல பேருக்கு இருக்கு. அது எனக்குமே இருக்கு. ஓகே, அது இன்னும் நம்ப முடியல. சபரி கிட்ட இருந்து இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. நீங்க யார் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாங்க, யாருக்கு கைத்தட்டல் வரும்ன்றதையும் சொல்லுங்க. அந்த ஆங்கிள் நான் நினைச்ச கருத்து உங்களுக்கு எப்படி அக்செப்டபிளா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. பாய் கைஸ்.